ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் தூய்மையானதாகவும் சுத்தமானதாகவும் இருக்குதோ அப்போதே அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்து சேர்ந்துடும். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையும் கவலைகளையும் பெருசாக நினைக்காம உன்னை ஆக்கிரமிச்சிருக்கிற தீய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் விட்டு வெளியே வா. இந்த வராகி அம்மா இப்பொழுதே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டேன். உன் மனசுல அது இது அவங்க இவங்கன்னு ஒவ்வொருவரை பற்றிய ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் இருந்தாலும் அது எல்லாத்திலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை மட்டுமே நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் வருந்தாதே. ஒவ்வொரு நாளும் நீ ஏமாறுறது உனக்கு புதுசு இல்லை. ஆனால் புதுசாக ஒவ்வொரு விதமான மனிதர்களிடமிருந்து ஒவ்வொரு விதத்தில் நீ ஏமாற்றத்தை சந்திக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். எது எப்படி இருந்தாலும் நீயாக இரு. உன்னை பிடிச்சவங்க உன்னை நேசிக்கட்டும், உன்னை பிடிக்காதவங்க ஏன்னு யோசிக்கட்டும். உன்னை விரும்புபவர்கள் உன் கூட இருக்கட்டும், உன்னை வேணான்னு விரும்பாதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி நடந்து கொண்டாலும் கூட நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்லமே. உனக்கு எல்லாமுமா இந்த வராகியம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையானதை கொடுக்க போகிறேன். நம்பிக்கைங்கிறது ஒரு மரத்தின் நிழல் போலதான். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு நிழலாக தெரியும். உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையை வைக்கும்போது அந்த நல்ல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு நடக்க தான் போகுது. வாழ்க்கையில் எப்போதுமே கீழே விழுந்துருவோமோன்னு பயத்தோடையே ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து நிற்பேன்ற நம்பிக்கையோடு ஓட தயாராகு. வாழ்க்கைங்கிற ஓடுகளத்தில் நான் உனக்காக பல பரிசுகளை தருவதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நீ வெளிச்சத்தை நோக்கி வரும்போது உன் நிழல் போலவே அந்த வெற்றியும் உன் பின்னால் ஓடி வரும். உனக்கு தேவையான எல்லாத்தையும் சிறப்பாக கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நீ ஒருபோதும் வருந்தாதே. நிதானம்ங்கிற அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடிய உன்னால் கண்டிப்பாக ஜெயிக்கவும் சாதிக்கவும் முடியும். உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த வராகி அம்மாவே நீ நினைச்ச காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன். இடைவிடாத முயற்சியோட நீ எதை செஞ்சாலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் சொல்கிறத மட்டும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் வெற்றி அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய். நீ வெற்றி அடைஞ்சு ஜெயிச்ச பிறகு இன்னொருத்தவங்க முயற்சி செய்வாங்க பாரு ஜெயிக்கணும்னு, அவங்களுக்கு உதவி செய். அது இன்னுமே உனக்கு மன நிறைவையும் மகிழ்வையும் சந்தோஷத்தையும் வெற்றியையும் கூட மிக பெரிய அளவில் கொண்டு வந்து கொடுக்கும் என் செல்லமே. நீ ஒருத்தரை ஏற்றி விடக்கூடிய ஒவ்வொரு படியும் உன்னுடைய வெற்றி. அடுத்தவங்களுக்கு நீ உதவி செய்வதன் மூலமாக உனக்கான உதவிகள் என்னிடமிருந்து உனக்கு நிறைய கிடைக்கும். எப்போதும் உதவி செய்ய தயங்காதே. எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற நினைப்போட நல்ல விஷயங்களை நீ செய்ய உனக்கான நல்லதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் செய்வேன். நீ செலவழிக்கிற ஒவ்வொரு பணத்துக்கும் கணக்கு எழுதி வச்சுக்கோ. நம்ம செலவழிக்கிறது அவசியம்தானான்னு தினமும் யோசிச்சு பாரு. சிக்கனமும் சேமிப்பும் தானாகவே வந்துவிடும் என் செல்லமே. உன்னால் முடியலாம் நினைக்கிற சில பிரச்சனைகளை எல்லாம் நீ சவாலாக எடுத்துக்கோ. ஒரு விஷயத்தை சாதாரணமாக நினச்சினாதான் உனக்கு அது பெரும் பிரச்சனையாக தோன்றும். சவால்னு நினச்சி சந்திக்க தயாரானா அது விரைவாக வெற்றியை கொடுத்துடும். வலியும் வேதனையும் பட்டு கஷ்டப்பட்ட பிறகு கிடைக்கும் வெற்றி எப்போதுமே நிரந்தரமானதா, அதிக மதிப்புடையதா, உன் கூடவே இருக்கக்கூடியதாக இருக்கு. நீ எப்போதும் சிரித்து சந்தோஷமா வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு வாழணும்னு இந்த வராகி அம்மா ஆசைப்படுறேன். எப்போவுமே வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம். அதனால் இப்போது நீ சந்திச்சுக்கிட்டு இருக்க இந்த தோல்வியின் மூலமாக தான் நீ நிரந்தரமான வெற்றியை பெறப்போறங்கிறதையும் புரிஞ்சுக்கோ. சின்ன சின்ன தோல்விகளை பார்த்து நீ சோர்ந்து போக வேண்டாம் என் செல்லமே. கண்டிப்பாக கடைசியில் உன் வாழ்க்கையில் இறுதி சுற்று வரை நீ போராடி ஜெயிக்கத்தான் போகிறாய். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் பாதியில் எதையும் விட்டுடக்கூடாது. நீ செய்கிற முயற்சியும் பயிற்சியும் சரியாக இருந்து உனக்கான விஷயங்கள் எல்லாம் வெற்றிகரமாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். முதல்ல வெற்றியை எட்டி பிடிக்கணும்னா
தோல்வியின் பாதையில் தான் செல்ல வேண்டும். தோல்வியை கடந்து வந்துகிட்டு இருக்கனே, கூடிய சீக்கிரம் வெற்றியை, உனக்கான காரியத்தை மகிழ்ச்சியோடு அடையத்தான் போகிறாய் என் செல்லமே. ரொம்ப நாளா உனக்கு ஒரே கஷ்டமும் பிரச்சனையுமா இருந்து கெட்ட காலமாகவே இருந்ததால தான் உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கி நல்ல விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக இந்த வராகி அம்மா நானே உன் வீட்டில் வந்து தங்க வந்திருக்கேன். இனிமே நீ எதுக்காகவும் வாடி வதங்கவோ சோர்ந்து துவண்டு போகவோ வேண்டாம். மலர்கள் வாடி போனாலும் கூட அதனுடைய இதழ்கள் சிரிக்குது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையை வாழ்றதுக்காக பிறந்த நீ மட்டும் ஏன் அழுகிறாய்? அழுகாதே, கலங்காதே. ஒவ்வொரு நாளும் நல்ல நாளாக மாறுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்காகவே நல்ல நாளை நான் உருவாக்கிட்டேன். இந்த உலகத்தில் எத்தனையோ சந்தோஷம் இருந்தாலும் நீ உனக்கு எதில் சந்தோஷம் கிடைக்கும் நம்புறன்னு எனக்கு தெரியும். நீ தேடுகிற சந்தோஷம் உன் வாழ்வில் கிடைப்பதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு உதவி செய்கிறேன். அளவில்லாத கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே நினச்சி வருத்தப்படாத. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்துக்கிட்டு இருக்கு. உன் கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி துன்பத்தை துரத்தி அடித்து இன்பத்தை மிக பெரிய அளவில் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். நீ மட்டும் நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக வெற்றி வந்து சேரும். ஏன்னா வெற்றி எப்போதுமே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என் செல்லமே. நீயும் இந்த வராகி அம்மா மேல நம்பிக்கையோட நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்தோடு காத்திருப்பதால் தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக நானே ஓடி வந்துட்டேன். நேற்று என்ன நடந்துச்சோ அதை இன்னைக்கு உன்னால் சரி பண்ண முடியாது. ஆனால் நாளைக்கு என்ன உருவாக்கணுமோ அதற்கான வேலைகளை இன்னைக்கு உன்னால் செய்ய முடியும் அல்லவா? எப்போதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே. வாழ்க்கைங்கிறது ஒரு மிகப்பெரிய நீண்ட தூர பயணம். அதில் எதை இழந்தாலும் எது வந்தாலும் போனாலும் கண்டிப்பாக எந்த காலகட்டத்தில் வேண்டுமானாலும் உன்னால் ஜெயிக்க முடியும். உனக்கு தெரிஞ்சது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்வதற்கே நீ பல பேரை கடந்து வந்தாக வேண்டியதாக இருக்குது. நீ வாழ்க்கையில் உனக்கு எல்லாம் தெரியும், நீ எல்லாத்தையும் பார்த்துட்டேன்னு மட்டும் நினைக்காத. உன்னை விட நிறைய அறிவு உள்ளவங்களும் புத்திசாலியும் நிறைய தெரிஞ்சவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. எல்லார்கிட்ட இருந்தும் கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கிட்டு கடந்து வந்துக்கிட்டே இருந்து விடு என் செல்லமே. மறக்க வேண்டிய விஷயங்களை நினச்சி வருத்தப்படுறதும் நினைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் மறந்து விடுறதும் தான் இப்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துக்கும் காரணமாக இருக்குது. நீ எப்போதும் தேவையற்ற விஷயங்களை சிந்திப்பதை நிறுத்திவிடு. ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவங்கள கூடவே வச்சுக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்வதற்கு பதிலாக அவர்களுக்கு எதிரியாய் கூட மாறி ஒதுங்கி நின்றுவிடு. ஆனால் பிடிக்காதவங்க கூடவே இருந்து அவங்களை அழிக்கிறதுக்கு துரோகம் செய்யும் துரோகியா மட்டும் நீ ஒருபோதும் மாறிடக்கூடாது. இந்த வானத்தில் மேகங்கள் எப்படி சூரியனை கொஞ்ச நேரம் மறைச்சிட்டு கடந்து போகுதோ அதே போல் இப்போது உன் சந்தோஷத்தை மறைச்சிக்கிட்டு இருக்க இந்த துன்பங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு விலகி போயிடும். சூரியனை போல நீ பிரகாசமாக ஜொலிக்கத்தான் போகிற, சந்தோஷமாக வாழதான் போகிற. இந்த உலகில் உனக்காக பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி முடிக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. திறமையும் நம்பிக்கையும் இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். உன் திறமையை அதிகப்படுத்தி நம்பிக்கையோடு என்னை நாடி வந்த உன்னை நிச்சயமாக நானே ஜெயிக்க வைப்பேன். எப்போதும் வாழ்க்கை எதையுமே சுலபமாக உன் கைகளில் கொடுத்துடாது. ஆனால் நீ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயங்களும் கிடைச்ச விஷயங்களும் உன் வாழ்க்கையில் பயன்படும் என்பதையும் புரிஞ்சு வச்சுக்கோ. ஒருத்தர் ரொம்ப திமிராக இருக்காங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே அவ்வளவு கோபம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க எவ்வளவோ விஷயங்களை கற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததால தான் நான் சுயமாக முன்னுக்கு வந்தேன்ற திமிரோட அவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீ தெரிஞ்சுக்கோ. ஒருத்தர் கோபமாக இருக்காங்கன்னா அந்த கோபத்துக்கு பின்னால் அவங்க நிறைய ஏமாந்துருக்காங்க. நிறைய அனுபவ பாடத்தையும் கற்றுக்கிட்டு தான் இப்படி எதுக்கு எடுத்தாலும் கோபப்படக்கூடியவங்களா, எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாதுன்னு முன்கூட்டியே அவசரப்பட்டு கோபப்பட்டு கத்துறவங்களா இருக்காங்கன்றதையும் நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. ஆனால் திமிருக்கு பின்னால் கோபம் இருக்குது, கோபத்துக்கு பின்னால் ஏமாற்றம் இருக்குது. ஆனால் ஒரு மனிதன் ஏமாற்றத்துக்கு பின்னால் இருப்பது கோபமும் அன்பும் தான். உன் வாழ்க்கையில் இந்த கோபம், அன்பு, ஏமாற்றம் எல்லாமே
உன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டதா உனக்குள்ள பின்னி பிணைஞ்சு போயிருக்குன்னு எனக்கு தெரியும். தேவையற்ற விஷயங்களை தூக்கி எறிஞ்சிடு. கோபத்தை குறைச்சிக்கிட்டு அன்பை அதிகமாக்கிடு. நீ மட்டும் என் மேலே நம்பிக்கை வச்சினா நீ எதிர்பார்த்ததையும் இழந்ததையும் கூட அழகாக மீட்டு எடுத்துட முடியுமென்னு செல்லமே. எப்போதுமே ஓய்வுங்கிறதும் நல்லா சுகமாக சொகுசாக சும்மா உட்காந்துருக்கதும் சுகமான விஷயந்தான். ஆனால் அதை அடிக்கடி உபயோகிக்கக்கூடாது. ஓய்வுங்கிறது ஒரு சட்டை போல. அந்த சட்டையை எப்பயாவது ஒரு நாள் போட்டுக்கிட்டினா எப்போவாவது ஓய்வெடுத்தினா நல்லா இருக்கும். அடிக்கடி ஓய்வுங்கிற சட்டையை மாட்டி கொள்ளும்போது அது உன்னை நோயாளியாகவும் தோல்வியாளனாகவும் சுகவாசியாகவும் வாழ்க்கையை தோற்று வாழ்பவனாகவும் மாத்திருன்றதை புரிஞ்சுக்கோ. அவ்வப்போது ஓய்வு எடுத்துக்கிட்டு அடுத்து இன்னும் மிக பெரிய அளவில் முயற்சி செய்யவும் உழைப்பை கொடுக்கவும் தயங்காதே. உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் வெற்றியை கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும். பொதுவாக வெற்றி என்பது மற்றவங்க கைவிட்டாலும் கூட தொடர்ந்து செய்வதில் தான் இருக்கிறது. அடுத்தவங்க செய்கிறதையே நீ செய்யாமல் யாரால் எதை செய்ய முடியாத நினச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னால் செஞ்சு ஜெயிச்சு காட்டு. இந்த உலகத்தில் பிறந்துட்டோமேன்றதுக்காக வாழாத. எப்போதும் இனி பிறக்க போவதில்லை. இந்த பிறவியை நல்லா அனுபவித்து வாழ்ந்து வெற்றிகரமாக வாழ்ந்துடணுன்ற எண்ணத்தோடு வேலையை செய். எப்போதும் உன் வாழ்க்கை இனிக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். கொடுப்பவரை ஏழையாக்காமல் பெறுபவனை செல்வந்தனாக்கும் ஒரே செயல் புன்னகை மட்டும்தான். நீ எந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட சிரிச்ச முகமாக இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இன்னும் சந்தோஷமான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுக்குறேன். நீ ஒவ்வொரு முறையும் உயரும் போது உன் வாழ்க்கையில் உன் கூட எத்தனை பேர் இருக்காங்கன்றது உனக்கு புரிய வரும். நம்ம உயர்ந்துட்டோம், இனிமேல் நமக்கு தாழ்வே இல்லைன்னு மட்டும் ஒருபோதும் யோசிக்காத. அதே நேரத்தில் நீ வாழ்க்கையில் உயர்றது பொறுக்க முடியாமல் எத்தனை பேர் பொறாமையோடு உன்னை பற்றி தப்பாக என்னென்னலாம் பேசுகிறாங்கன்றதையும் நீ உயர்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் உன் மீது பொறாமை கொண்டு அவர்கள் செய்யும் செயலையும் உற்று கவனித்து பார்த்து அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி நிற்க கற்றுக்கோ என் செல்லமே. உறவுகளின் மீது அன்பு வைக்கிறத விட நல்ல உள்ளங்களின் மீது அன்பு வச்சினா அந்த மனிதர்கள் எப்போதும் உன்னை விட்டு விலகாதவங்களா உனக்கு நல்லது செய்கிறவங்களா இருப்பாங்க. இந்த உலகத்தில் நீ பள்ளத்தில் விழுந்துட்டேன்னு வச்சுக்குவோம், அந்த பள்ளத்தில் உன்னை கை கொடுத்து தூக்கி விடுபவங்களை விட கையில் கயிறு இருந்தாலும் அதை மறைச்சி வச்சுக்கிட்டு கையில் கயிறு இல்லாமல் உன்னை கஷ்டப்பட்டு காப்பாற்றி தூக்குவது போல பொய்யா நடித்து உன்னை இன்னும் அதில் பாதாளத்தில் தள்ளிவிடத்தான் இந்த உலகம் தயாராக இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் யார் நல்லா இருந்தாலும் யார் முன்னேறினாலும் அதை பொறுக்க மாட்டாத மனிதர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு விடிஞ்சிரும், எனக்கு நல்ல நேரம் வந்துடும்னு காத்திருந்த உனக்காகவே உன் எண்ணத்தை உண்மையாக்கும் விதமாகவே இப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை வரவழைச்சிருக்கேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்கும். எதையும் நான் எதிர்கொண்டு வெற்றி பெறுவேன்ற அந்த மனநிலையோடு நீ இருந்தீனா அந்த மனநிலையே உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும். வாழ்க்கையில் தோத்துக்கிட்டே இருக்கோமே நினச்சி கவலைப்படாத. நிச்சயமாக நீ ஒரு நாள் வெற்றி பெறுவாய். மனசில் உறுதியோடு இருந்தீனா உன் கனவுகள் அனைத்தும் நனவாகும் என் செல்லமே. உன்னை வெற்றிகரமாக வழிநடத்தி வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. உன்னை வழி நடத்த நீ என்ன செய்யணுன்றதை யோசிக்க உன் அறிவை பயன்படுத்து. மற்றவங்களை வழி நடத்த மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றதை யோசிக்க உன் இதயத்தை பயன்படுத்து. அடுத்தவர்களிடம் அன்போடு நடந்துக்கோ. உன் வாழ்க்கையில் நீ அறிவோடு இருந்துக்கோ. முடிஞ்சு போன வாழ்க்கையும் கடந்து போன நாட்களும் திரும்ப வராது. அதனால் இந்த நிகழ்காலத்தின் சரியான பாதையை நீ சந்தோஷமாக வாழ தயாராகு. உன் எதிர்காலம் ஏற்ற மிகுந்த அழகான காலமாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் உன்னை அடக்க பழகிக்கிட்டினா வேறு எந்த பிரச்சனைகளிலும் சிக்க மாட்டாய். எந்த ஒரு மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றி தனக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு அடக்கிக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டுமே வெளிப்படுத்தக்கூடிய ஆளாக இருக்கானோ அவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க தகுதியுள்ளவனாக இருக்கிறான் என் செல்லமே. யார் உன்னை காயப்படுத்தினாலும் மௌனமாக அவர்களை விட்டு விலகிப்போ. உன் மௌனமே உனக்கான பக்குவத்தையும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் கண்டிப்பாக கொடுத்துவிடும் என் தங்கமே.